பார்க்கும்போதே சிஎம் விஜய் அப்படின்னு தான் பார்ப்பீங்க. விஜய் சார் ஃபைனலி ஒரு எண்டுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 9th மே காலையிலேருந்தே வந்து விசிகே வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இல்லை 4 மணிக்கு ரிசல்ட் சொல்கிறோன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ப்ரெஸ்லாம் அவங்க ஆஃபீஸில் வச்சு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலி ஒரு 4:10க்கு வந்து விசிகே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 118 சீட்ஸ் சீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்னும் இதுக்கு என்ன ட்விஸ்ட் இருக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டோம். சரி, உடனே சந்தோஷப்படக்கூடாது, எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் ஒரு 1/2 hour அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா IUML அவங்களும் உள்ள வந்துட்டு நாங்களும் எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. 120 சீட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாற்றியூர்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு ஓட் டிஃப்ரெண்ட்டில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சார்ல, அவருக்கு மேலே வந்து ரீகவுண்டிங் வந்து ஒரு கேஸ் போட போகிறாங்க நாளைக்கு 10:30க்கு. நாளைக்கு சண்டே ஆச்சு, எப்படா கேஸ்லாம் போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வெக்கேஷன் பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் இருக்கான். அவங்க வந்து அந்த கேஸை வந்து அர்ஜென்ட் கேஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து உடனே எடுத்து நடத்துவாங்க. அவங்க வந்து அந்த கேஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி நாளைக்கு வந்து இது சொல்ல போகிறாங்க, ரீவேல்யூஷன் பண்ண போகிறாங்களா சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ஒரு ஓட்டில் வந்து டிஃப்ரென்ஸ்னால் திருப்பியும் வந்து அவங்க வந்து எம்எல்ஏ ஆகிடுவாங்க. இவர் டிவிக்கில் வந்து ஒரு எம்எல்ஏ சீட் குறையும், திருப்பியும் 119 மாறும். அது இப்படி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனை தான் இது. அப்புறம் சரி இப்போ 20 வந்துச்சுல சொல்லிட்டு கவர்னரை பார்க்க போனால், கவர்னர் வந்து 7 மணிக்கு வந்து கேரளா போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் விஜயண்ணா வந்து நல்லா அந்த லியோ படத்தில் ரட்டட்டா பாட்டு போட்ட மாதிரி போய் சர்ன்னு போய் பிடிச்சிட்டாரு. பிடிச்சது மாதிரி 120 சீட்ஸ் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கவர்னரும் வந்து ஓகே நாளைக்கு வந்து உங்களுக்கு பதவி எடுத்துக்கலாம் 3:15 அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் சொல்லிட்டாரு. அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாரு. இது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் போடுறேன், அது வந்து நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கலாம், சிஎம்மாக பொறுப்பெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாகவே கொடுத்துட்டாரு. அதனால் கன்ஃபார்மாக நாளைக்கு வந்து சிஎம் ஆகிறாரு அப்படி தான் இது இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது சிஎம்மாக ஆயிருப்பார். இந்த வீடியோ வந்து நைட்டே நான் போஸ்ட் பண்ணல, அடுத்த நாள் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் பார்க்கும்போதே சிஎம் விஜய் அப்படின்னு தான் பார்ப்பீங்க. விஜய் சார் அப்படி தான் பார்ப்பீங்க. இப்போதைக்கு இது மட்டும் தான் போயிட்டுருக்கு. நேரு இண்டஸ்ட்ரியல்லாம் வந்து சிஎம் செரிமனி வந்து வருது. அதனால் 3:15க்கு வந்து சொன்னாங்க, ஈவினிங் 3:15க்கு வந்து இந்த செரிமனி வந்து இருக்க மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து அதுலேயும் ஒரு ட்விஸ்ட், எல்லாத்துலேயும் ட்விஸ்ட் தான் போல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து ஏற்றுவாங்கன்னு நினச்சா டைம் குறைச்சிட்டாங்க. 10 AM வந்து வச்சுட்டாங்க. 10th மே 10 AM விஜய் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்கிறாரு. இதை வந்து நீங்கள் நிறைய தமிழ்நாடு கார்பரேஷனில் வந்து நிறைய இடத்துல 20+ இடத்துல வந்து சென்னையில் நிறைய இடத்துல வந்து அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. எங்கெங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே போடுறேன். அதே வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்த்து அங்கே போய் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்லேயே வந்து நியூஸில் பார்க்கலாம், உங்கள் ஃபோன்லேயே வந்து நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. ரிஸ்க் எடுக்காதீங்க. அதனால் விஜய் சார் வந்து சிஎம்மாக ஆகிட்டார். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அவர் சிஎம்மாக ஆகிருப்பார். அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்.